ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்று ஒரு குறுகிய வெற்றி மாறன் மாதிரி ஆகிட்டோமே. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரசியல் ரீதியாக கொஞ்சம் சில விஷயங்கள் பேச போகிறோம். அந்த அரசியல் விஷயங்கள் பார்த்து நிதானமாக கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். ஏன்னா வந்து எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கு சொல்கிறாங்க அந்த சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை கால் வாங்கிட்டு பேசுறது நல்லா இருக்காது. நம்ம என்ன செயலை பார்த்தோம், என்ன விஷயம் நமக்கு பிடிக்கல, ஒரு பர்சனலாக நம்ம வந்து ஓட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 18 வயசு நிறைஞ்சவங்க எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம். அந்த உரிமையை இந்திய அரசு சட்ட விதிப்படி கொடுத்துருக்கு. ஒரு சட்ட விதிப்படி கொடுத்துருக்கு. அது உங்கள் ரைட்ஸ், ஓகேவா? உங்கள் உரிமை அது. அதே மாதிரி இப்போது ஒரு ஆளுங்கட்சி பண்ணுறாங்க அப்படின்னா கேள்வி கேட்கலாம். தப்பான முறையில் நல்ல விதமாக கேட்கலாம், தப்பு இல்லை, ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது சில எதிர்கட்சிலாம் வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிலாம் வந்து பேசுவாங்க. இது சரியில்லை, கெட்டோர் ஸ்டாலின், கெட்டோர் மோடி, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதை நம்ம காதை வாங்கிக்கிட்டு நம்ம அங்கே என்ன தப்பு இருக்குது, ஏன் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராயணும். ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இது சரியில்லை சொன்னதில் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பேசக்கூடாது. இது வாழ்க்கையிலே சரி, வாழ்க்கையிலே வந்து ஒருத்தவங்க பற்றி ஒரு பர்சன் பற்றி தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா ஆராயணும். ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஒருத்தர் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதை காலை வாங்கிட்டு பேசுகிறது மிக தவறு. அது சரியானதாக இருக்காது. சரி, ஓகே. இந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் மாதிரி ஓடிட்டுருக்கு. என்னடா காட்டுறது ஒன்று பேசுறது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான முடிவுக்கு நான் போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் தற்சமயம் பேசியிருப்பார். தளபதி அவர்கள், சாரி விஜய் சொல்லிட்டேன், தளபதி அவர்கள் பேசியிருப்பார். அந்த பேசும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா? நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். விஜய் தேர வாய்ப்பே இல்லை, டிஎன்ஏ நாலேஜ் இல்லை, அண்ணாமலை பெஸ்ட்டு. நான் சொல்லுவேன், அண்ணாமலையை வந்து விட்டு தர மாட்டேன். அண்ணாமலை பெஸ்ட்டு தான். ஐபிஎஸ் அதனால் பிடிச்சிக்கோங்க. ஐபிஎஸ் அதனால் வந்து எனக்கு பிடிச்சிக்கும். படிப்பு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு வரும், சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி அந்த ஐபிஎஸ் பதவியை தூக்கி போட்டு அரசு வர்றதுக்கு அதை விட தைரியம் வேணும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை, தைரியம் வேணும். சரிங்களா? பிஜேபி தமிழ்நாட்டில் வளரவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் வேறு லெவலில் போயிட்டுருக்கு பிஜேபி, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் லேட் லீடர் தான், தப்பு இல்லை. ஆனால் தளபதியும் வந்து ஒரு நாலேஜ் உள்ள பர்சன், நல்ல மரியாதையான பர்சன், நம்பிக்கை உள்ள பர்சன், அதே மாதிரி பாசம் வைக்கக்கூடிய ஒரு பர்சன். சொல்லிட்டே போகலாம், அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். அதனால் வந்து நான் இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது. நான் வந்து பப்ளிக், ஓகேவா? நம்ம ஓப்பனாக சொல்கிறேன், நான் பப்ளிக் தான். இப்போ தற்சமயம் வந்து சீமான் அவர்கள் சொன்னார், நிறைய பேசுவார். நான் தம்பினார், இப்போ தொம்பின்ட்டார். அது ஒரு சில விஷயத்தில் போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் எதிர்பார்த்து தான் செய்யும். நம்ம பேசுறது சரியான்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க டைம் ஆகும். அதே மாதிரி தான் தளபதி வந்துட்டார். வந்த உடனே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், ரெண்டும் கலந்து தான் வரும். ஒன்லி பாசிட்டிவாக போயிட்டுருக்காது, ஒன்லி நெகட்டிவாக போயிட்டுருக்காது, ஓகேங்களா? சில பேர் ஆதரவிப்பாங்க, சில பேர் வெறுப்பாங்க. இது வந்து தளபதி மேலேயே சொல்லிட்டுருக்காரு. சில பேர் நம்ம ஆதரவாக பேசலாம், சில பேர் நமக்கு எதிராக பேசலாம், ஓகேவா? அப்படின்னு பல இது வரும். ஸோ இதை பார்த்து தளபதி ரசிகர்கள் யாருமே வந்து பயப்பட வேண்டாம், ஓகேங்களா? இது வந்து முழுக்க ஒரு எதிர்கட்சி, அதாவது டிவிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கட்சியினர் பேசியிருக்கலாம். அதனால் வந்து மக்கள் பேசியிருப்பாங்கன்னு சொல்லி நம்பாதீங்க. இது வந்து முழுக்க அவங்க தான் பேசியிருப்பாங்க, ஓகேங்களா? அதனால் தளபதி வந்துட்டார். அவர் 2026 சிஎம் ஆவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது போக தான் தெரியும். அவரோட பேச்சு, அவரோட கொள்கை, அறிக்கை, அவர் என்னெல்லாம் செய்வார், எப்படிலாம் பண்ணுவார், எப்படிலாம் பார்த்துப்பார் மக்களை எப்படிலாம் பார்த்துப்பார். குடும்பத்தை கிடையாது, குடும்ப அரசியல்ன்றது வேறு, மக்கள் ஆட்சின்றது வேறு. மக்கள் ஆட்சினா மக்களை பார்த்துக்கூடிய ஆட்சி தான் மக்கள் ஆட்சி, சரிங்களா? விஜய் வேஸ்ட்டு ப்ரோ, கெட் அவுட் ஜோசப் விஜய் மலேசியாவிலேருந்து தான் பண்ணுறான். அப்போ கண்டிப்பாக வந்து யார் இருப்பான்னு தெரியும் உங்களுக்கு. மலேசியாவில் யார் இருக்கா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் வெளியே சொல்ல விரும்பலை. இதை பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வரும், வந்து சேரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசுகிறது கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெகட்டிவ் வரலாம், பாசிட்டிவ் வரலாம், ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதை மாற்றிப்பேன். தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அது நீங்கள் சொல்லும்போது நான் தப்பு பண்ணுறேன்னா இல்லையா ஆராய்ச்சி பார்த்துட்டு நான் மாற்றிப்பேன். அதை தப்புனா மாற்றிப்பேன், நான் மாற்றிக்க மாட்டேன். அது உண்மை. நான் வந்து நான் பேசுகிறத கரெக்டாக சொல்ல வரல, நான் பேச கரெக்டு, நீங்கள் பேச தப்புன்னு சொல்ல வரல. நான் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் தவறாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன்.
ஸோ இதோட முடியுது. தேங்க்யூ ஜெகன். சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய். தேங்க்யூ ஜெகந்த்.